அந்த சாபத்தினுடைய விளைவுதான் சில குடும்பத்துல பாத்தீங்கன்னா வியாதி, தீராத வியாதி, இளவயதின் மரணம், நஷ்டங்கள், முன்னேற்றமே இருக்காது. எந்த நாட்டுக்கு போனாலும் வேலை ஆசீர்வாதமா இருக்காது. எந்த தொழில் செய்தாலும் தொழில் ஆசீர்வாதமா இருக்காது. என்ன பண்ணினாலும் அதுல ஒரு முன்னேற்றம், ஒரு விருத்தி, ஒரு வளர்ச்சி இருக்காது. இது ஒரு விதமான சாபம். சிலருக்கு பாத்தீங்கன்னா இளவயதின் மரணம், ரொம்ப கஷ்டம். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஏன் பிறந்தார்? பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை ஏன் அனுப்பினார் என்றால், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இயேசு கிறிஸ்து 2 காரியத்திற்காய் பிறந்தார். பாவத்தை